நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பாலிசி நோட்டில் ஐடி டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். 2025 to 26க்கான பாலிசி நோட்டீஸ் ஜஸ்ட்டு ஆல்ரெடி வந்து ஒரு 4 டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதுக்கான பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா உங்களுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கு கொடுத்துருப்பேன் அண்டு மெயில் ஐடியும் கொடுத்துருப்பேன். ஸோ சரிங்களா, எதாவது ஒன்றில் கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவுடைய ஐடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது 2025 ஒரு ரோபஸ்ட் க்ரோத் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஓவரால் ஸ்பெண்டிங் எக்ஸ்பெக்டட் டு ரீச் $160 billion. ஐடி ஸ்பெண்ட் மட்டும் $160 billion ஆகும். அந்த எக்ஸ்போர்ட் வந்து $220 billion இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க 2025. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ட் லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர். சரிங்களா, சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டில் மூணாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. சென்னை வந்து சாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு முக்கியமானது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டாப் 100 காலேஜஸில் 35 காலேஜஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிஹெச்டி கிராஜுவேட்ஸும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி ப்ரீவியஸாக கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிஹெச்டி கிராஜுவேட்ஸும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஸோ எல்காட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க ஐடிக்காக. டைடல் பார்க் சென்னை, அதுக்கப்புறம் எல்நெட் டெக்னாலஜிஸ், ஸோ அதுக்கப்புறம் ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் ஃபின்புளு அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இதெல்லாம் வந்து எல்காட் வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய ஒரு முக்கியமான ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இமேஜின் டிஎன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனுவலி இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்போ மாதிரி சின்ஸ் 2023 2023 இமேஜின் தமிழ்நாடு இனிஷியேட் பண்ணிட்டு வராங்க. சரிங்களா, ஆர்கனைஸ் பண்ணிட்டு வராங்க, ஹோஸ்ட் பண்ணிட்டு வராங்க எல்காட். ஸோ ப்ரெசெண்டாக பார்த்தீங்கன்னா 8 செஸ் பேஸ்டு ஐடி பார்க்ஸ், அதாவது எல்கோ செஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ செஸ்ஸுங்கிறது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸு. ஸோ ஐடி செக்டாருக்கான ஒரு செஸ்ஸு தான் எல்கோ செஸ்ஸு. ஸோ அது வந்து 8 இருக்குது. அது வந்து எல்காட் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, சென்னை அதுக்கப்புறம் Tier 2 சிட்டிஸ்லையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசி 2022, சைபர் செக்யூரிட்டி பாலிசி 2020. ஸோ இந்த இயர்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். சைபர் செக்யூரிட்டி 2020, டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 2022. நெக்ஸ்ட்டு டிஎன்இஜி. சரிங்களா, ஸோ இவங்களுடைய ஒரு மெயின் ப்ராஜெக்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்எஸ்ஓ, அதாவது தமிழ்நாடு சிங்கிள் சைன் ஆன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு யூனிஃபைட் லாகின் சிஸ்டம் இது. நெக்ஸ்ட் வந்து டிடிஎன், ஸோ டிஜிட்டல் தமிழ்நாடு ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஸ்மார்ட் கவர்னன்ஸ்க்கானது. ஸோ இது வந்து டிஎன்இஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரக்கூடியது. அதுக்கப்புறம் டிஎன்ஜிஐஎஸ். சரிங்களா, இது அப்ரிவேஷன் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சரிங்களா, இதில் வந்து ஓவர் 200 டேட்டா லேயர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2024 லான்ச் பண்ணப்பட்டது என்னதுங்க, தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன். ஸோ தமிழ்நாடு ஏஐ மிஷன் வந்து 2024 லான்ச் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிரைன்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து அக்ரிகல்ச்சர் க்ரோவர்ஸ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்புட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரைன்ஸ் போர்ட்டல். ஸோ அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் இன்டெகிரேட்ஸ் ஃபார்மர் அண்ட் லேண்ட் டேட்டா, ஸோ ஃபார் டார்கெட்டட் ஸ்கீம் டெலிவரிக்காக. நெக்ஸ்ட் டிவிஏன்னு சொல்லக்கூடிய தமிழ் விர்ச்சுவல் அகாடமி கனி தமிழ் 24 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு வராங்க டு ப்ரொமோட் தமிழ் இன் எமர்ஜிங் டெக்னாலஜிஸில் தமிழ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. த்ரூ பாரத் நெட் தமிழ்நாடு இஸ் எக்ஸ்பெண்டிங் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி டு 12,525 கிராம் பஞ்சாயத்துக்கும். ஸோ ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி இன்டர்நெட் கொடுக்கறதுக்காக பாரத் நெட் ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வருது தமிழ்நாடு. அதே மாதிரி டிவிஏ வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இது வந்து பாரத் நெட் தான். அதுக்கப்புறம் யூனிஃபைட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாடு டான்ஃபினெட், டிவிஏல டான்ஃபினெட் தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் லிமிடெட் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டேக் டிவி. ஸோ தமிழ்நாடு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்க்கான வெல்ஃபேர் போர்டு 2024 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும். ஐடிஎன்டி ஹப் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டீப் டெக் இன்னோவேஷன் ஹப்பு. ஸோ ஃபோக்கஸ்ட் ஆன் டீப் டெக் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹப்பு. சப்போர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இன் ஏஐ, ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஹெல்த் டெக். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இன்னோவேஷன் ஹப்பு ஐடிஎன்டி ஹப்பு. இப்போ வந்து ஒவ்வொன்றா டீப்பாக பார்ப்பாங்க. ஸோ எல்காட் அப்படின்னு சொல்லக்கூடியது எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் தான். ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது March 21, 1977 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய முக்கியமான வேலை ப்ரொமோட், எஸ்டாப்ளிஷ், ஆப்ரேட் ஸ்டேட் பிஎஸ்யூஸ் இன் எலக்ட்ரானிக், எலக்ட்ரோமெடிக்கல் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடியது உங்களுடைய ஒர்க்கு. அதே மாதிரி இவங்க டைட்டில் பார்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஜாயிண்ட் வெஞ்சர். டைட்டில் பார்க் லிமிடெட், டைட்டில் பார்க் கோயம்புத்தூர் லிமிடெட்,
எல்நெட் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. டோட்டலாக அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1061 crore rupees வந்து எல்காட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின்ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து எல்காட்டு ப்ளஸ் எஸ்டிபிஐ சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியா 2 பேரும் சேர்ந்து லான்ச் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் டு சப்போர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இன் ஃபின்டெக் செக்டார். சரிங்களா? ஸோ ஃபினான்ஷியல் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய அந்த செக்டார்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அதில் கூட ஸ்டார்ட் அப்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் ஃபின்ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய டோட்டல் அமௌண்ட் வந்து 11.50 crore. இதில் வந்து 50-50 5.75 crore கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருவாங்க. ரிமைனிங் மீதி 5.75 crore வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஷேர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ எஸ்டிபிஐ இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக அதில் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனல் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சி. சரிங்களா? கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஐடி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனல் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சி தான் வந்து எல்காட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதேமாதிரி நோடல் ஏஜென்சி ஃபார் டெலிகாம் அண்டு ஆதார் ரிலேட்டட் சர்வீசஸ்க்கு ஒரு நோடல் ஏஜென்சியாக இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் அண்டு டிசாஸ்டர் ரிகவரி சென்டர்ஸ் இது வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடியது எல்காட் தான். எல்காட் கீழே தான் அதுவும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இமேஜின் தமிழ்நாடு 2025 இது வந்து 3rd எடிஷன். ஸோ ஃபஸ்ட் எடிஷன் 2023, செகண்ட் 2024, இப்போ 25 வந்து 3rd எடிஷன். சரிங்களா? ஸோ இது வந்து 9-10 January 2025 அன்றைக்கி சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து இந்த சம்மிட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 13,000 ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுக்கு மேலே வந்திருக்கும். ஸோ அவ்வளோ பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேக்லைன் பாருங்கள், இன்ஃபார்ம், இன்ஸ்பயர், இன்னோவேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐடி டவர் மினியேச்சர் மாடல். ஸோ எல்காஸ் சோழிங்கனுடைய அந்த மாடல் மினியேச்சர் மாடல் ஷோகாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்மர்சிவ் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் மாடல் ப்ரோட்டோடைப் ஆஃப் ஸ்பேஸ் டெப்ரிஸ் ரிமூவல் வேர் டிஸ்பிளே பை ஐஎன்டி ஹப். சரிங்களா? ஸோ ஸ்பேஸ் டெப்ரிஸ் ரிமூவல். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த ப்ரோட்டோடைப் மாடலும் இவங்க ஐடிஎன்டி ஹப் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இந்த இமேஜின் டிஎன்டியில். ஸோ ஐடிஎன்டி ஹப் அப்படிங்கிறது எம்ஓயு போட்டிருப்பாங்க. மேக்கர் வில்லேஜ் சொல்லக்கூடிய கொச்சியோட ஒரு கம்பெனியோட எம்ஓயு போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோம் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரோக்ராம் ஃபார் ஐடிஎன்டி ஃபவுண்டேஷன் ஃபண்டு. ஸோ இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபோம் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிக்ஸா போர்ட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம். அதாவது அகாடமியா, இண்டஸ்ட்ரி, ஸ்டார்ட் அப், இன்வெஸ்டர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபாரம் தான், பிளாட்ஃபார்ம் தான் ஜிக்ஸா போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இதுலேயே ஐசிடி அகாடமி வந்து எம்ஓஏ போட்டிருப்பாங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் சட் தியாகராஜ காலேஜ் மதுரையில். ஸோ அதுலேங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஐசிடி அகாடமி எம்ஓஏ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எல்காட் ஓவர் சைன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாலிசி. ஸோ எல்காட் கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பாலிசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ ஐசிடி பாலிசி, தமிழ்நாடு ஐசிடி பாலிசி 2018. டேட்டா பாலிசி வந்து டேட்டா சென்டர் பாலிசி 2021. டேட்டா சென்டர் பாலிசி 2021. சரிங்களா? ஸோ இது வந்து டேட்டா பாலிசி தனியாக இருக்குது, டேட்டா சென்டர் தனியாக இருக்குது. ஸோ டேட்டா சென்டர்னால் 2021. நெக்ஸ்ட்டு வந்து அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் அண்ட் காமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி இதுக்கான பாலிசி 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏவிஜிசி அண்ட் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி ஏவிஜிசி எக்ஸ்ஆர் பாலிசி 2025. Dedicated investment facilitation desk. So established at ELCAT to facilitate IT/ITES companies. ஸோ எல்லா எல்காட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் டெஸ்க்கும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்டு 8 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் எல்கோசிஸ் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கீங்களா. அதோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 1288.03 ஏக்கர். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 852.46 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 8 எங்கன்னா சோழிங்கநல்லூர் சென்னையில், அதுக்கப்புறம் விலாங்குறிச்சி கோயம்புத்தூர், இலந்தைக்குளம் வடபழஞ்சி, இது 2 மதுரை. இலந்தைக்குளம் வடபழஞ்சி மதுரை. ஸோ மதுரையில் 2 எல்காசஸ் இருக்குது. அப்புறம் நாவல்பட்டு திருச்சி, கங்கை கொண்டான் திருநெல்வேலி, ஜாகிரமாபாளையம் சேலம், விஸ்வநாதபுரம், ஓசூர். ஸோ இங்கெல்லாம் வந்து அந்த 8 எல்காசஸ் இருக்குது. ஸோ எல்காசஸ் கீழே ஆப்ரேட் பார்க்கக்கூடிய மற்ற சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் வந்து எல்காசஸ் கீழே தான் இருக்கும். 2011 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் டேட்டா சென்டர் இன் கண்ட்ரி. ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஓ சர்டிஃபைடான டேட்டா சென்டர் வந்து நம்மளுடைய தான். ஸோ இதில் 1 to 2 இருக்குது. 1ங்கிறது 62 racks. இது வந்து மெமரியை குறிக்கும். ஸோ 2ங்கிறது 135 racks இருக்குது. ஸோ இந்த 2ங்கிறது 2020 ஆப்ரேஷனல் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிஎன்டிஆர்சி, அதாவது டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். சரிங்களா? குறிப்பாக இருக்கணும், டேட்டானு ஏதாவது அப்ளிகேஷன் மாற்றி கொடுப்பாங்க. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதனால் டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். சரிங்களா? இது வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய எல்காசஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. ஆப்ரேஷனல் சின்ஸ் 2018 ஆப்ரேஷனல் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இஷ்யூ சைபர் அட்டாக் இருந்தால் ஸோ அது வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூ பண்ணக்கூடியது. ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாமே டேட்டாஸ் எல்லாம் செக்யூர் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் தான் டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். நெக்ஸ்ட் வந்து தமிழ் மேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு
ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம். சரிங்களா? ஸோ 2016 ஆப்ரேஷன் ஆகிட்டு இருக்குது. ப்ராஜெக்ட் வேல்யூ 29.46 crore. ஸோ இது வந்து 2 ப்ரொவைட் பண்ணும். ஐஏஎஸ் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், அதுக்கப்புறம் பிஐஎஸ் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 சர்வீஸும் ஆஃபர் பண்ணக்கூடியதான் தமிழ் மேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ளவுட் பிளாட்ஃபார்ம். அடுத்து தமிழ்நாடு செர்ட் அப்படிங்கிறது டிஎன்செர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டீம் வந்து 2018 2018 எல்காட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா இது வந்து டைரக்டரேட் ஆஃப் இ கவர்னன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்காட் கீழே இருந்துட்டு அதுக்கப்புறம் டைரக்டரேட் ஆஃப் இ கவர்னன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ எல்காட் வந்து என்ன சொல்லுவோம், இ ப்ரொக்யூமெண்ட் போர்ட்டல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க இ அடங்கல் டிவிஷன் மூலமாக. நெக்ஸ்ட் வந்து பிஇசின்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் என்ரோல்மெண்ட் சென்டர். ஸோ ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டருக்கான ஒரு எம்பெனல் பண்ணப்பட்ட இதுவும் எல்காட் தான். ஸோ உதய்கீழே. So operation of permanent enrollment centers started in October 2016. அக்டோபர் 2016 பர்மனன்ட் என்ரோல்மெண்ட் சென்டர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதேமாதிரி எல்காட் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த சமகர சிக்ஷா ஸ்கீமுக்கான என்ரோல்மெண்ட் ஏஜென்சியும் எல்காட் தான். அதேமாதிரி சீஃப் மினிஸ்டர் வந்து ஃப்ரீ வைஃபை ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பார் 23/2/2024 அன்னைக்கு இமேஜின் ஈவெண்ட். சரிங்களா? ஸோ அந்த ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணியிருப்பார் ஃபார் பப்ளிக் யூஸ்க்காக 500 அக்சஸ் பாயிண்ட்ஸ் வந்து சென்னையில் கொண்டு வந்து அதை லான்ச் பண்ணியிருப்போம். அப்படி நெக்ஸ்ட் வந்து செக்நெட்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் செக்ரட்டேரியட் நெட்ஒர்க். சரிங்களா? செக்ரட்டேரியட் நெட்ஒர்க்கோடைய மெயின்டெனன்ஸும் எல்காட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த செக்ரட்டேரியட் நெட்ஒர்க் அதுவும் எல்காட் தான் மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இஜிஏ. ஸோ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் மோர் அபவுட் பீப்புள் தென் டெக்னாலஜி. ஸோ டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது பீப்புள் தான், அது டெக்னாலஜி கிடையாது அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் வெஸ்டர்மேன் ஒரு கோட் சொல்லியிருப்பாரு. அது கொடுத்துருக்காங்க. டிஜின்னு சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் இ கவர்னன்ஸ் 2006 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அது டிஎன்இஜிஏ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி வந்து 2007. ஸோ ஃபஸ்ட்டு டைரக்டரேட் வந்துருக்குது, அதுக்கப்புறம் 2007 டிஎன்இஜிஏ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இ டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் வந்து 2012 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இ டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் பைலட் ப்ராஜெக்ட் 2012. ஸோ சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீசஸ். அதுக்கப்புறம் 2015 இ சேவா ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பாருங்கள், இ டிஸ்ட்ரிக்ட் 2012, இ சேவா ப்ராஜெக்ட் 2015. சரிங்களா? ஸோ டிஜிஎஸ் ஸோ இதோட ஹெட் வந்து டைரக்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ டிஸ்ட்ரிக்ட் இ கவர்னன்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? டிஜிஎஸ் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் இ கவர்னன்ஸ் சொசைட்டி. ஸோ இதனுடைய ஹெட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அதனுடைய ஹெட்டு, ஆல் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸப்ட் சென்னை. ஸோ சென்னையில் வந்து கமிஷனர் தான் அதனுடைய ஹெட்டாக இருப்பார். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் ஆஃபீஸ் தமிழ்நாடு டிஓடிஎன். ஸோ டிடிஎன் இ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் டிஎன்இஜி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஒரு இ ஆஃபீஸ், அந்த எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இமெயில் சர்வீசஸ் வந்து 2008 ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. மெயின்டைன் பை என்ஐசி சென்னையில் கூட என்ஐசி பிரான்ச் மெயின்டைன் பண்ணுறாங்க வித் டிஎன்இஜியோட இணைந்து. ஸோ டிஎன்இஜி ஃபெசிலிட்டேட் செக்யூரிட்டி ஆடிட் ஆனுவலி. சரிங்களா? செக்யூரிட்டி ஆடிட் ஆனுவலி ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் வெப்சைட், வெப் அப்ளிகேஷன் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் த்ரூ இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். ஸோ செர்ட் இந்தியா. ஸோ உங்கள் மூலமாக ஆடிட் வந்து பண்ணணும். ஸோ டேட்டா சென்டரில் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து ஆடிட் பண்ணணும். செக்யூரிட்டி ஆடிட் ஆனுவலி ஒன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சைபர் அட்டாக்டை அட்ரஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஸோ இதுக்குன்னு வந்து ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. செர்ட்டினுடைய எஸ்டிக்யூசி. ஸோ அது அப்ளிகேஷனுக்காக கொடுத்துருக்கேன். எஸ்டிக்யூசினா ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ இந்த ஆடிட் பண்ணி இந்த சர்டிஃபிகேஷன் வந்து இந்த கைட்லைன்ஸ் பற்றி நீங்கள் ஆடிட் பண்ணணும். சரிங்களா? செக்யூரிட்டி ஆடிட் அப்படிங்கிறது மேண்டட்ரி. ஸோ எல்லா வெப்சைட்டுக்குமே ஹோஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வெப்சைட்டுக்குமே இது வந்து மேண்டட்ரியாக இந்த பண்ணணும். தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டரில் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி ஆடிட் வந்து பண்ணணும். ஸோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணினதுக்கப்புறமும் அந்த செக்யூரிட்டி ஆடிட்டுங்கிறது மஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டிஎன்எஸ்எஸ்ஓ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தமிழ்நாடு சிங்கிள் சைன் ஆன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிம்பிளிஃபைஸ் அக்சஸ் டு ஸ்டேட் கவர்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் பை எலிமினேட்டிங் மல்டிபிள் லாகின் கிரெடென்ஷியல். ஸோ ஒரு முறை லாகின் பண்ணால் போதும். இது வந்து டிஎன்இஜியை வந்து டெவலப் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து டிடிஎன். ஸோ டிடிஎன் அப்படிங்கிறது தமிழ்நாடு டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ 2014-2023 அன்னைக்கு 2/11/2023 அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருப்பார். எதுக்குன்னா கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக அண்ட் இப்போ ஸ்மார்ட் கவர்னன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. ஸ்மார்ட்டுக்கு எக்ஸ்பென்ஷன் பாருங்கள், ஸ்விஃப்ட்டு, மானிட்டரபிள், அக்சசபிள், ரெஸ்பான்சிவ், டிரான்ஸ்பரண்ட். தமிழ்நாடு டேட்டா பாலிசி 2022. ஸோ டேட்டா சென்டர் வந்து எப்போ சொன்னோம், 2021 சொல்லியிருப்போம். தமிழ்நாடு டேட்டா சென்டர் பாலிசி 2021.
பாருங்கள், டேட்டா சென்டர் பாலிசி 2021, டேட்டா பாலிசி 2022. ஸோ இதே 2022 இன்னொரு பாலிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசியும் 2022 தான். டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசியும் 2022. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இ-சேவை மையம் பார்க்குறோம். ஸோ இ-சேவை சென்டர் அப்படிங்கிறது கவர்மெண்ட் டு சிட்டிசன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடியது. ஸோ இ-சேவை ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிஷியேட்டிவ் March 15, 2023 அன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா ஸோ வில்லேஜஸில் இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இ-சேவை சென்டர்ஸ் வந்து எல்லா வில்லேஜ்லேயும் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக, என்கரேஜ் பண்ணுறதுக்காக, ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இ-சேவை ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடியது March 15, 2023. ஸோ அது போக 10 சீட்டர் கால் சென்டர் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுங்க டோல் ஃப்ரீ நம்பர் வந்து நம்ம படிச்சிருப்போம் எல்லாம் ஈஸி 1800425600 அப்படின்னு சொல்லக்கூடியது ஏப்ரல் 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் May 2024 இந்த கால் சென்டர் வந்து முதல்வரின் முகவரி கால் சென்டர் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கும். அது வந்து கோட்டூர் புறத்தில் இருக்குது. முதல்வரின் முகவரி கால் சென்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா கோட்டூர் புறத்தில் இருக்குது. ஸோ அதோட இது வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எல்காட்டு, அதுக்கப்புறம் டாக் டிவி. ஸோ 2 பேருமே வந்து என்ரோல்மெண்ட் ஏஜென்சிஸ் ஆஃப் TNEGA. ஸோ TNEGAவால் என்ரோல்மெண்ட் ஏஜென்சிஸாக டிக்ளேர் பண்ணப்பட்டிருப்பாங்க. அதாவது ஆதார் என்ரோல்மெண்ட்டுக்காக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து TNEGA இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சரிங்களா. ஸோ இது வந்து தமிழ் புதல்வன், அதுக்கப்புறம் தமிழ் புதுமை பெண், இந்த ஸ்கீம்க்கெல்லாம் ஒரு பிரைமரி டேட்டா சோர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து DETN, அதாவது தமிழ்நாடு டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சீஃப் மினிஸ்டருடைய டேஷ்போர்டு இது. சரிங்களா. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனோட டெலிவரி பண்ணக்கூடியது இந்த TN டிசிஷன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம். சரிங்களா. சீஃப் மினிஸ்டரோட டேஷ்போர்டு வந்து லான்ச் பண்ணது இப்போங்க 23/12/2021. ஸோ 23 டிசம்பர் 2021 அன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்டு வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் டெய்லி, மந்த்லி, அதுக்கப்புறம் இயர்லி பேசிஸில் டேட்டாஸ் வந்து அந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இருக்கும். ஸோ 38 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து TNGIS, தமிழ்நாடு ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து 400 ஸ்பேஷியல் டேட்டா லேயர்ஸ் இருக்குது. அதில் வந்து மோர் தென் 200 லேயர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது போக 27 காமன்லி யூஸ்டு லேயர்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஜியோ ரெஃபரன்ஸ்டு கேடாஸ்ட்ரல் பவுண்ட்ரிஸ் ஆர் லிங்க் வித் தமிழ் நிலம் டேட்டாபேஸ். ஸோ தமிழ் நிலம் டேட்டாபேஸோட இதை வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபர்மேஷன் மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க January 2025. ஸோ இந்த இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோக இது வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டலோட இன்டெகிரேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அது மூலம் ஈஸியாக NOC, அதுக்கப்புறம் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் போர்ட்டல், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாங்கிக்கிறதுக்காக சிங்கிள் விண்டோ போர்ட்டலோட இன்டெகிரேட் பண்ணப்பட்டிருக்கு TNGIS. சரிங்களா. ஸோ DGPS சர்வே அப்படின்னு சொல்லக்கூடியது கார்ஸ் அப்படிங்கிற அந்த டேட்டா யூஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இது கார்ஸ் இது ஏன் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸ்லி ஆப்ரேட்டிங் ரெஃபரன்ஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ஸ்ங்கிறது கண்டினியூஸ்லி ஆப்ரேட்டிங் ரெஃபரன்ஸ் ஸ்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஃபேமிலி டேட்டாபேஸ். ஸோ இது வந்து TNEGA ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸ்டேட் ஃபேமிலி டேட்டாபேஸ் 38 டிஃப்ரெண்ட் டேட்டா செட்ஸ் இன்டகிரேஷன் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட் இன் SFTP. சரிங்களா. ஸோ அது போக மக்கள் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து சிங்கிள் விண்டோ அக்சஸ் டு ஆல் ரெசிடென்ட்ஸ் ஃபார் டெமோகிராஃபிக் டேட்டா. ஸோ எல்லா ரெசிடென்ட்டுடைய டேட்டாவும் இருக்கக்கூடியது சிங்கிள் விண்டோ அக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் மக்கள் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபேமிலி ட்ரீ, அப்புறம் அவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ்க்கு எலிஜிபிள் இருக்காங்க இல்லை அப்படின்றத பற்றியான எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடியதான் இந்த மக்கள் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன், ஸோ AI மிஷன். சரிங்களா. அதுக்காக 13.93 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. 2 years இம்ப்ளிமெண்ட் பண்ணும். சரிங்களா. இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் 2 years. 13.93 crore வந்து இம்ப்ளிமெண்டேஷன். சாரி 13 2 முறை டைப் ஆகிட்டுருக்கு. ஓகே. ஸோ 13.93 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க 2 years இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் அண்டர் சேர்மன்ஷிப் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். சரிங்களா. ஸோ இது யாருடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்குன்னா இந்த மிஷன் சீஃப் மினிஸ்டருடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசி 2020. சரிங்களா. ஸோ பிளாக் செயின் பேக்போன் பிளாட்ஃபார்ம் தான் நம்பிக்கை இணையம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்துருப்போம். இது கூட பெட்டகம், அதாவது சிட்டிசனுடைய வாலெட், இது வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசி 2020 நம்பிக்கை இணையம், அதுக்கப்புறம் பெட்டகம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. பெட்டகம் அப்படிங்கிறது நம்ம இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு மொபைல் ஆப் வாலெட் மாதிரி. சரிங்களா. ஸோ நம்பிக்கை இணையம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிளாக் செயின் ஆஸ் அ சர்வீஸ் பிளாட்ஃபார்ம், ஸ்ட்ராங் சிஸ்டம் ஃபார் சேஃப் கார்டிங் கிரிட்டிக்கல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டலு. ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர் தான் பிளாக் செயின். பெட்டகம் அப்படிங்கிறது ஒரு செக்யூர் பாத்
ஃபார் பப்ளிக் டு ஷேர் தேர் இ-சர்வீஸ் சர்டிஃபிகேட்ஸ், அகடமிக் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மார்க் ஷீட்ஸ் ஓகேங்களா. ஸோ அது வந்து அது மூலமாக வந்து செக்யூராக ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பப்ளிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது பெட்டகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து கிரெயின்ஸ் போர்ட்டல் நம்ம பார்த்தோம். குரோவர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்புட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது 2023 தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டிஎன்இஜிஏ, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ 3 பேரும் சேர்ந்து இதை கொலாபரேட்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ 25 டிபார்ட்மெண்ட்டுடைய சர்வீசஸ் எல்லாமே வந்து ஃபார்மர்ஸு ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷனும் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி, ஜியோ ரெஃபரன்ஸ்டு வில்லேஜ் மேப் ரெஜிஸ்ட்ரி, கிராப் ரெஜிஸ்ட்ரி சரிங்களா. ஃபார்மர், வில்லேஜ் மேப்பு, கிராப் ரெஜிஸ்ட்ரி, இந்த மாதிரி 3 ரெஜிஸ்ட்ரி இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து RBIH அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப்பு வந்து இதோட இன்டகிரேட் பண்ணப்பட்டிருக்கு ஃபார் இன்ஸ்டன்ட் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டுக்காக சரிங்களா. ஸோ RBIH அப்படிங்கிறது ஸோ ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப்பு வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க இந்த போர்ட்டலோட ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிஎன்இஜி வந்து ஸ்டேட் வைடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல். ஸோ அதாவது பில்டிங் பிளானு, லே அவுட் அண்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ பில்டிங் பிளான் அந்த இது வந்து எதுக்குன்னா அந்த லேண்ட்ஸ் அப்ரூவ் வாங்குறதுக்கான ஒரு சிங்கிள் விண்டோ போர்ட்டல். ஸோ ஸ்டேட் வைட் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அதுவும் டிஎன்இஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வருகிறார்கள். மொபைல் அப்ளிகேஷன் ஸோ சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்கானது. ஸோ அதை டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷனை சீஃப் மினிஸ்டரோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அவார்டு 2023 அந்த அவார்டு வந்து இந்த மொபைல் அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது முக்கியமானது. சிம்பிள் கவர்னன்ஸ். ஸோ அதாவது எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ், சர்வீசஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான் சிம்பிள் கவர்னன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஏஏஎஸ் அப்படிங்கிறது ஆதார் ஆஸ் சர்வீஸு. இஏஏஎஸ்னா ஆன்லைன் எக்ஸாம் ஆஸ் சர்வீஸ் சரிங்களா. ஸோ ஏன்னா ஆதார், எக்ஸாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து டேங்க் டிவி பார்க்கணும். ஸோ தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இது வந்து அரசு கேபிள் டிவி கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கீழே 4/10/2007 அன்றைக்கி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 2011 2011 டேக் டிவி அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் 140 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ அதாவது இந்தியாவிலேயே வந்து ரொம்ப லோவஸ்ட் கேபிள் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் வந்து இருக்கக்கூடியது இந்த டேக் டிவி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் டு கெட் டிஏஎஸ் லைசன்ஸ். அதாவது டிஏஎஸ் லைசன்ஸுங்கிறது ஹச்டி சேனல் வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அதுக்கான ஒரு லைசன்ஸு. ஸோ இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட் டைமு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இந்த லைசன்ஸ் வாங்கியிருக்கக்கூடியது நம்ம டேக் டிவி தான். நெக்ஸ்ட் வந்து அப்கிரேட் எக்ஸிஸ்டிங் மோஷன் பிக்சர் எக்ஸ்பர்ட் குரூப்ஸ். அதாவது MPEG 2 டிஜிட்டல் ஹெட் அண்ட் MPEG 4 வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சென்னையில் இருக்கக்கூடியது சரிங்களா. ஸோ அந்த MPEG அப்படிங்கிறது எக்ஸ்பென்ஷன் மோஷன் பிக்சர் எக்ஸ்பர்ட் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அரசு இ-சேவை சென்டர்ஸும் டேக் டிவி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அரசு இ-சேவை சென்டர்ஸ் 2014 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் டு சிட்டிசன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்பாயிண்டட் டிஎன்இஜிஏ அண்டு கமிஷனரேட் ஆஃப் இ-கவர்னன்ஸ் ரிஜிஸ்டர் ஃபார் ஆதார் என்ரோல்மெண்ட் சரிங்களா. டிஎன்இஜிஏவும் அப்புறம் கமிஷனரேட் ஆஃப் இ-கவர்னன்ஸ் 2 பேரும் வந்து ஆதார் என்ரோல்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு ரிஜிஸ்டர் பதிவாளராக நியமனம் பண்ணியிருக்காங்க, டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே டிஎன்இஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேக் டிவி ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஆதார் என்ரோல்மெண்ட் ஏஜென்சியாக ஃப்ரம் 1/10/2016 இங்கே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆதார் என்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி டேக் டிவியை டிஎன்இஜியை வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கேபிள் டிவி ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கான வெல்ஃபேர் போர்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 13/1/2024 அன்றைக்கி ரீகான்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருக்கும் சரிங்களா. ஸோ அதை வந்து ரீநேம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வெல்ஃபேர் போர்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டான்ஃபிநெட். ஸோ டான்ஃபிநெட்டுங்கிறது தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் லிமிடெட் சரிங்களா. பாரத் நெட் ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது டான்ஃபிநெட் தான். ஸோ அதுக்கான காஸ்ட் வந்து 1815.31 crore. ஸோ ஃபண்டட் பை USOF யூனிவர்சல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் ஃபண்டு, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சரிங்களா. இவங்க வந்து ஃபண்ட் பண்ணக்கூடிய 1815 crore rupeesல 12,525 கிராம பஞ்சாயத்தும் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த பாரத் நெட் ப்ராஜெக்டுடைய எய்மு. ஸோ ஆல்சோ இம்ப்ளிமெண்டிங் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்டும் டான்ஃபிநெட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபண்ட் பண்ணப்பட்டது ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் டு ஸ்டேட் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அசிஸ்டன்ஸ் கீழே 184 crore rupees வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டான்ஃபிநெட் கார்பரேஷனுங்கிறது ஆப்ஷனல் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சி. ஸோ ஃபார் தமிழ்நாடு டிரான்ஸ்பரன்சி இன் டெண்டர்ஸ் ஆக்ட் 1998. ஸோ இது கீழே வந்து இதுவும் ஒரு ஆப்ஷனல் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சியாக தமிழ்நாடு வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி எல்காட்டோ டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ப்பாங்க பாரத் நெட் ப்ராஜெக்ட் வந்து phase 2 2வது ஃபேஸு. இதில் வந்து 4 பேக்கேஜஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ABCD அப்படின்னு சொல்லி 4 பேக்கேஜஸாக
டிவைட் பண்ணியிருக்காங்க அந்த ஜாகிரபிக்கலி. சரிங்களா? ஸோ 12,525 கிராம பஞ்சாயத்தில் இப்போ ப்ரெசண்ட்டாக 11,506 கிராம பஞ்சாயத்து வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃபைபர் கேபிள் வந்து லே பண்ணியிருக்காங்க. 11,506 கிராம் பஞ்சாயத்ஸ். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் 2022 கொண்டு வரப்பட்டது. 184 crore rupees ஒதுக்கியிருக்காங்க. கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ், ஆஃபீஸர்ஸ், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இது வந்து பாரத் நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த பாரத் நெட் ப்ராஜெக்ட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். ஸோ டான்ஃபினெட் வந்து இந்த கனெக்டிவிட்டி சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஐஎஸ்பி கிளாஸ் பி அப்படிங்கிற லைசன்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ ஐஎஸ்பி கிளாஸ் பி லைசன்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க டான்ஃபி நெட்டு. நெக்ஸ்ட் வந்து யூனிஃபைட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது அர்பன் ஏரியாஸில் நீங்கள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுக்கணும், சீம்லெஸ் கனெக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பாரத் நெட் மாதிரியே தமிழ்நெட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பாரத் நெட்டோட இன்டெகிரேட் பண்ணப்பட்டு அர்பன் ஏரியாஸில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் யூனிஃபைட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து டிஎன்-ஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கவர்ட் அண்டர் டிஎன்-ஸ்வான் மைக்ரேட்டட் டு டான்ஃபினெட் ஃப்ரம் 14/11/2023. ஸோ அதாவது டிஎன்-ஸ்வான் கீழே இருந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இப்போ டான்ஃபினெட்டுக்கு வந்து மைக்ரேட் பண்ணியிருக்காங்க 2023. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. ஸோ டிவியே வந்து நம்ம பார்க்கணும். டிவியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது 17/2001 அன்னைக்கு. சரிங்களா? 17/5/2001 அன்னைக்கு டிவியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். தமிழ்நாடு சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975 கீழே. சரிங்களா? அதுக்கப்புறம் டிவிஏ அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணப்பட்டது July 16, 2007. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 17/2/2001. ரீநேம் பண்ணப்பட்டது July 16, 2010. உங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணோம் தமிழ் டயாஸ்போராக்கு. அண்ட் ஆல்சோ டெவலப்பிங் தமிழ் கம்ப்யூட்டிங் டூல்ஸ். ஸோ ஃபாண்ட்டு அப்புறம் அந்த கன்வெர்ட்டர்ஸ், யூனிகோட் கன்வெர்ட்டர்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணக்கூடியது டிவிஏ தான். சரிங்களா? ஸோ நம்ம தமிழ் டயாஸ்போராக்கு தமிழ் வந்து டீச் பண்ணணும், செகண்ட் ஆர் தேர்ட் லாங்குவேஜை டீச் பண்ணணும். அதுக்காக தமிழ் பரப்புரை கழகம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். 24 செப்டம்பர் 2022 அன்னைக்கு தமிழ் பரப்புரை கழகம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய 5 லெவல்ஸ் ஆஃப் கோர்சஸ் கொடுக்குறாங்க. 1லேருந்து 12வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேர், அகரம், அகரம், இகரம், உகரம், லகரம், சிகரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 5 விதமான கோர்சஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புக்கு தமிழை பயின்று எழுதுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 27 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு. ஸோ தமிழ் லாங்குவேஜ் எக்ஸாம் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய அந்த 10th கிரேட் ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் லாங்குவேஜ் எக்ஸாமும் டிவியை வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தீரா காதல் திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்படிஷன், ஒரு பெயிண்டிங் காம்படிஷன், குரலோவியம், அதுக்கப்புறம் டான்ஸு, ட்ராமா வந்து குரல் இணைது. ஸோ இதுவும் வந்து இந்த இனிஷியேட்டிவ்ல கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து சங்கர் தமிழ் காலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதை டெவலப் பண்ணது டிவியே தான், சங்கர் தமிழ் கேலண்டர். சரிங்களா? எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 4/2/2025. ஸோ அது வந்து முக்கியமானது கொஸ்டின் கேட்கணும். 4 February 2025 அன்னைக்கு சங்கர் தமிழ் காலண்டர் வந்து டிவியை டெவலப் பண்ணி அதை சீஃப் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் லைப்ரரியும் டிவி கீழே தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ஓவர் 8 lakh மாம்லிஃப் மேனுஸ்கிரிப்ட் பேஜஸ் வந்து டிஜிட்டைஸ் பண்ணப்பட்டிருக்கும். வஉசி அவர்களுடைய 150வது பிறந்தநாள் 150th பர்த் அனிவர்சரி ஒட்டி 127 புக்ஸ் வந்து டிஜிட்டைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு வெப் பேஜும் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க November 18, 2022 அன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருவூலம். ஸோ கலைஞர் கருவூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வெப்சைட் தான். ஸோ அதில் வந்து 955 ரேர் ஐட்டம்ஸ் வந்து டிஜிட்டைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது லான்ச் பண்ணது February 4, 2025. ஸோ இதுவும் வந்து இங்கேயே தான் இந்த சங்கத்தமிழ் காலண்டர் லான்ச் பண்ண அதே டேட்டில் தான் இந்த கலைஞர் கருவூலமும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்டிங் பிஹெச்டி thesis எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய ஒர்க்கும் டிஜிட்டல் லைப்ரரி டிவியை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ R&D பார்த்தீங்கன்னா தமிழ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்க வந்து 15 தமிழ் யூனிகோட் ஃபாண்ட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. கீழடி கீபோர்டு, தமிழ் யூனிகோட் கன்வெர்ட்டர், தமிழ் இணையம், பிழை திருத்தி அதாவது ஸ்பெல் செக்கரு, தமிழ் கிராமர் டூலு, விஷுவல் தெசாரஸ் ஃபார் தமிழ். ஸோ அது வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து டிவியை தான் டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஸோ R&D தமிழ் க்ளவுடிங், தமிழ் கம்ப்யூட்டிங். ஸோ அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து
இண்டெக்ஸ் அண்ட் கன்கார்டன்ஸ் கம்பைலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 100 கிளாசிக்கல் தமிழ் லிட்ரரி ஒர்க்ஸை வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரிசர்ச்சர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிகாட் கன்சார்டியம். சரிங்களா. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது டிவிஏ தான். ஸோ யூனிகாட் கன்சார்டியமில் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி டிவிஏ. ஸோ இது வரைக்கும் 212 ஃபாரம்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் தமிழ் கம்ப்யூட்டிங் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து கனித்தமிழ் 24 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் தமிழ் கம்ப்யூட்டிங் கான்ஃபரன்ஸ் வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் February 8 to 10, 2024 அன்றைக்கி வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 25 years ஆஃப் டிவியை வந்து ரிமார்க் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் வந்து ஏஐ சிங்கப்பூரோட எம்ஓயு போட்டிருக்காங்க டு டெவலப் தமிழ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்டேட் டு ஹோஸ்ட் டெடிகேட்டட் லாங்குவேஜ் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் அது வந்து தமிழ்நாடு தான். ஸோ கனித்தமிழ் 24 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜிக்குன்னு லாங்குவேஜ் டெக்னாலஜிக்குன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணது தமிழ்நாடு ஸ்டேட்டு தான். கனித்தமிழ் மாநாடு 2024. நெக்ஸ்ட் வந்து ஐசிடி அகாடமி. சரிங்களா. ஸோ ஐசிடி அகாடமி ஆஃப் தமிழ்நாடு இது வந்து 2009 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, 2009. அதுக்கப்புறம் உங்களுடைய முக்கியமான ஹேக்கத்தான் சொல்லக்கூடியது லேர்னத்தான் 2024 செல்ஃப் லேர்னிங்காக. அதுக்கப்புறம் ஸ்கில்லத்தான். ஸோ இது 2024 ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆட்டோமேஷன் டெக்னாலஜிஸ். யூத் டாக் 2024. ஸோ யூத் லீடர்ஷிப் சமிட் 2024 அந்த யூத் லீடர்ஷிப் சமிட்டுடைய ஒரு பார்ட்டாக யூத் டாக் 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. டு கண்டக்டட் அக்ராஸ் 7 டிஸ்ட்ரிக்டில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கைனோவேட் 2025 ஹேக்கத்தான். ஸோ KON ஹூட்டோட இணைந்து ஓப்பன் வியூவர் ஹேக்கத்தான் இன் அசோசியேஷன் வித் ஓப்பன் வியூவர் அண்ட் CII கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஹேக்கத்தான் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி 6 இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் வந்து ரிசர்ச் ஜேர்னல்ஸும் பப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க குவார்ட்டர்லி. ஸோ ஜேர்னல்ஸ் ஆர் இண்டெக்ஸ்ட் இன் இன்டர்நேஷ்னல் டேட்டா பேசஸ் அண்ட் லிஸ்டட் இன் UGC கேர் குரூப் 1ல் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ ஸ்பெஷல் இஷ்யூ அதாவது சாஃப்ட் கம்ப்யூட்டிங்காக ஒரு ஸ்பெஷல் ஜேர்னல் வந்து அவங்க இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இமேஜின் TN 2025 2025 இந்த ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய எடிட்டராக கெஸ்ட் எடிட்டராக டாக்டர் சாய் நாராயணன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இருந்திருப்பார். ஸோ இவர் வந்து HTL டெக்குடைய ஒரு டேரக்டர். நெக்ஸ்ட் வந்து அதேமாதிரி ஐசிடி கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக் மேகசினும் ஐசிடி ஆக்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதேமாதிரி உங்களுடைய ஒரு எக்ஸ்போ அப்படின்னு சொல்லலாம். 57th எடிஷன் ஆஃப் ஐசிடி அகாடமியோட பிரிட்ஜ் 24 அப்படின்னு சொல்லக்கூடியது கோயம்புத்தூரில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக பார்க்கக்கூடியது ITNT ஹப். சரிங்களா. ஸோ இது வந்து May 15, 2023 அன்றைக்கி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு இன்னோவேஷன் ஹப் வித் ஃபோக்கஸ் ஆன் டீப் டெக் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்க்காக. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சசி ராமன் சயின்ஸ் பிளாக் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் கிண்டியில் வந்து இருக்கக்கூடியது. சரிங்களா. அதனுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் CEO வந்து வனிதா வேணுகோபால் அவர்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய CEO. ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் மேஜர் இண்டஸ்ட்ரி பிளேயர்ஸும் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ 3 பேருடைய இன்புட்டும் இதில் இருக்குது. விசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து டாப் 10 இன்னோவேஷன் ஹப்ஸாக வந்து கொண்டு வரணும் குளோபலி. ஸோ அதான் உங்களுடைய விசன். டீப் டெக் ஸ்டார்ட் அப் சப்போர்ட். ஸோ அப்போ ஸ்டார்ட் அப் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு 3 ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காங்க. பீக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது 4 week பூட் கேம்ப் ஃபார் ப்ரீ இன்குபேஷனுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு பூட் கேம்ப்பு. பிஸ்னஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் அக்ஸலரேஷன் கிரியேஷன் ஆஃப் நியூ வெஞ்சர். ஸோ அப்டேஷன் தெரிலனாலும் இந்த பீக்கன் அப்படிங்கிறது யாருக்கு கீழே வருது அப்படிங்கிறது மட்டும் நான் வச்சுக்கோங்க. பாத் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து 6 to 18 months ஒரு இன்குபேஷன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி கொடுக்குவாங்க. ஸோ ப்ரொமோட்டிங் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் இனோவேஷன்ஸ் பை நர்ச்சரிங் ஆண்டர்ப்ரனர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அக்ஸலரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது 16 weeksக்கான அக்ஸலரேஷன் ப்ரோக்ராம். சரிங்களா. ஸோ இன்க்ரீஸ் காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் த்ரூ டேலண்ட் கேபிட்டல் அண்ட் மார்க்கெட் அக்சஸ். சரிங்களா. இது 3 வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ ITNT ஹப்புக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜிக்ஸாவும் இவங்களுக்குள்ள தான் இருக்குது. ஜிக்ஸா அப்படிங்கிறது ஜாயிண்ட் இனோவேஷன் கேட்வே. February 20 அதாவது 24 February 24 அன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. 24 February 24 அன்றைக்கி. ஸோ டேட் ஈஸியாக இருக்குது. ஐஜிக்ஸா ஜாயிண்ட் இனோவேஷன் கேட்வே. சரிங்களா. அது வந்து அகாடமியா ஸ்டார்ட் அப்ஸ் இண்டஸ்ட்ரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமான ஒரு போர்ட்டல். ஸோ ஒரு கொலாபரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து ரீஜனல் ஹப்ஸ். ITNTயோட ரீஜனல் ஹப்ஸ் வந்து Tier 2 and Tier 3 சிட்டிஸில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஓசூர், திருநெல்வேலி, சேலம். ஸோ இங்கெல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபவுண்டேஷனுங்கிறது எக்ஸ்பென்ஷன் வந்து ஃபினான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அன்லீசிங் டீப் டெக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிவ் இன்னோவேஷன்ஸ். சரிங்களா. அதாவது ஒரு வெஞ்சருக்கு அப் டு 40 lakh வரைக்கும் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ஃபவுண்டேஷன் ஃபண்டு மூலமாக. ஸோ இதெல்லாம் வந்து ITNT ஹப்புடைய இனிஷியேட்டிவ். ஸோ இதோட நமக்கு வந்து IT டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து யூனிட் 9 கவர்னன்ஸ் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாங்க.